சாரியில் கட் பண்ண ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் பார்டர் வந்தது. அந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் 2 கைக்கும் கொடுக்கும்போது 2 கைக்கும் நம்ம வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வருது. இந்த ஜாயிண்ட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு துணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் வந்து போடக்கூடாது. லைனிங் துணியில் இருக்கக்கூடிய துணியை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா லைனிங் துணியோடு சேர்த்து நம்ம வந்து ஜாயிண்ட் போடணும். ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எப்படி வீடியோவில் போடுறனோ அந்த மாதிரி வந்து போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜாயிண்ட் வந்து பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு வந்து க்ரீப்பாக பிடிக்கும். நீங்கள் தனியாக ஜாயிண்ட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பிசுறு வந்து வந்துடும். இப்போது மேல் பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கீழ் பக்கமும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜாயிண்ட் போட்டு பாருங்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு பிசுறு வந்து வரவே வராது. இது போன்ற தையல் குறிப்பு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தருமபுரி ஃபேஷன் டெய்லர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புதிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த வீடியோவை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம்.